இந்த ஒரு விஷயம் ட்ரெயினில் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி சமூக பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இனிமே இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 3 நாளா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு லோக்கல் ட்ரெயினில் வடமாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் அப்படின்ற ஒரு மனிதர் 34 வயசு அவருக்கு. அவர் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அதே ட்ரெயினில் 4 பேர் 18 வயசு கீழே இருக்க பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரீல்ஸ் எடுக்கிறப்ப அந்த சுராஜ் வந்து அவங்கள பார்த்துருக்காரு. அவர் பார்த்ததை வந்து முறைச்சதா வந்து நினைச்சு அவர் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் போனோடனே ஸ்டாப்பிங் வந்துருச்சு. அந்த ஸ்டாப்பிங்ல போயிட்டு அவரை வந்து கொண்டு போயிட்டு தனியா சரமாரியா வந்து அந்த 4 பேர் சேர்ந்து அந்த வடமாநில இளைஞரை போட்டு அவங்கள வந்து பயங்கரமா தாக்கிட்டு அதையும் வந்து ரீல்ஸா வந்து அப்லோட் பண்றாங்க. அதை சுத்தி இருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறை அவரை வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உடனடியாக அவங்க 4 பேர் மேலே வழக்கு பதிவு செய்றாங்க. அவங்க 18 வயசு கீழே இருக்காங்க அப்படின்றதுக்காக 3 பேரை மட்டும் ஜுவனைல் ஹோம்க்கு வந்து அனுப்புறாங்க. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து அனுப்புறாங்க. ஒருத்தர் வந்து அவர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க ஒருத்தருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெயில் வந்து கொடுத்தாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல அவங்க வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்தி இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. போலீஸோட முதற்கட்ட தகவல் படி அவங்க வந்து எந்த ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினதா அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இதுல ஃபர்தரா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு அவர் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதால அவங்க மேல தாக்குதல் நடத்திருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் வந்து போலீஸ் வந்து மறுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கப்போ சுராஜ் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து போலீஸ் வந்து மென்ஷன் பண்றாங்க. சப்போஸ் அவருக்கு வந்து ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நம்ம யார் வந்து பொறுப்பேற்பாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒரு 18 வயசு இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டாட் வந்து எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ற அளவுக்கு தைரியம் வந்து யார் வந்து கொடுத்திருக்கா அப்படின்றத நமக்கு வந்து யோசிக்க தோணும். தமிழ்நாட்டில் பாதுகாப்பானது அப்படின்றதுக்காக நம்மள நம்பி வந்து வேலைக்கு வராங்க. நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பேசிட்டு இருக்கப்பவே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து அப்படி இருக்கிறப்ப பட்ட பகல்ல வந்து அவங்க வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த சமூகம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி குற்றச்செயல்களில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் பதட்டம் வந்து ஏற்பட்டிருக்கும். திருத்தணி, அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி இந்த மாதிரி சைட்ல இருந்து டெய்லி லோக்கல் ட்ரெயினில் வந்து வேலைக்கு வந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கே வந்து ஒரு பதட்டமா இருக்கும். இந்த மாதிரி அவுட்டர்ல போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸ்ல ஆர்பி போலீஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்றது என்னோட. அந்த சைட்ல இருந்து பெண்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரியான நியூஸ்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கே ஒரு பயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமே வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது வந்து. மேலும் இந்த மாதிரியான ரயில்வே அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.